தர்ஷினி சூப்பர் கிரெடிட் அவர்களையும் சான்றிதழ் பெற்றுக் கொள்வதற்கு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை கைதட்டி அவர்களை ஆர்வமாக உற்சாகம் கூட்டுவது மிகவும் முக்கியம். எஸ் சானுகா சான்றிதழ் பெற்றுக் கொள்வதற்கு மேடைக்கு அழைக்கின்றோம். சான்றிதழ் பெற்றுக் கொள்வதற்கு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களையும் சான்றிதழ் பெற்றுக் கொள்வதற்கு மேடைக்கு அழைக்கின்றோம். எம் நிலோமி சூப்பர் கிரெடிட், திலக்ஷனா சூப்பர் கிரெடிட் அவர்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். எம் அஜேதினி சூப்பர் கிரெடிட் அவர்களையும் சான்றிதழ் பெற்றுக் கொள்வதற்காக மேடைக்கு அழைக்கின்றோம். எஸ் லிதியா, எம் அனிதா சூப்பர் கிரெடிட் அவர்களையும் சான்றிதழ் பெற்றுக் கொள்வதற்காக மேடைக்கு அழைக்கின்றோம். எஸ் தனுஷியா, வைஷ்ணிகா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். முதலாம் இடம் மௌ அனிதா அவர்களையும் பரிசுகளை பெற்றுக் கொள்வதற்காக அவர்களையும் பரிசு தொகையை பெற்றுக் கொள்வதற்காக மூன்றாம் இடம் சி தனுஷியா பரிசு தொகையை பெற்றுக் கொள்வதற்காக அவர்களை பரிசு தொகையை பெற்றுக் கொள்வதற்காக மேடைக்கு அழைக்கின்றோம். அறிய தருகின்றோம். கரவட்டி பிரதேச செயலக பெற்றோருடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தலைமை நிலையத்தினுடைய போதனாசிரியர் செல்வி பவானி ஆழ்வாப்பிள்ளை அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கரவட்டி பிரதேச செயலகம் சார்பில் மதிப்பளிக்க ஆசைப்படுகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்குரிய பொன்னாடையினை போர்த்தி மதிப்பளிக்குமாறு எங்களுடைய மதிப்புக்குரிய பிரதேச செயலர் அம்மா அவர்களை வேண்டி நிற்கின்றோம். தொடர்ந்து ஆசிரியருக்குரிய மாகாணத்தினுடைய மகளிர் அபிவிருத்தி நிலையங்களுடைய கடந்த 30 வருடங்களான மிகச்சிறந்த பெருமைக்கு மிக சாதனையாளராகவும் ஒரு சாதனை பெண்ணாகவும் சிறந்த தொழில் முனைவோராகவும் மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்கின்ற எங்களுடைய செல்வி பவானி ஆழ்வாப்பிள்ளை அவர்களை மதிப்பு அளிப்பதில் கரவட்டி பிரதேச செயலகம் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றது. ஆசிரியருடைய அர்ப்பணிப்பான சேவை, தன்னலங்கர சேவை, மிக ஒத்துழைப்பான மனப்பாங்கு, இவருடைய இடத்திற்கு உண்மையில் இவர்தான் மிக ஒரு பொருத்தமான அர்ப்பணிப்பு மிக்க ஒரு ஆசிரியராக நாங்கள் கண்டிருக்கின்றோம். உண்மையில் நான் ஆசிரியருக்கு இந்த நிகழ்வை செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தால் ஆசிரியர் சம்மதித்திருக்க மாட்டார் என்ற அடிப்படையில் தான் நேற்றைய தினம் அவரை இங்கு ஒழுங்கவற்ற கடமைக்காக அனுப்ப வேண்டும் என்று பணிப்பாளரிடம் கேட்டிருந்தேன். பணிப்பாளர் நிச்சயமாக இந்த சந்தர்ப்பம் வரைக்கும் ஆசிரியருக்கு இந்த விஷயம் தெரியாது, தெரிந்திருந்தால் வந்திருக்க மாட்டார். உண்மையில் நான் என்னுடைய இதயபூர்வமான பாராட்டுகளையும் நன்றிகளையும் கூறி அவருடைய எதிர்காலம், அவருடைய இந்த சேவை ஓய்வின் பின்னரும் எங்களுடைய திணைக்களத்திற்கு ஒரு ஆலோசகராக, ஒரு தொழில் முனைவோருக்குரிய வழிகாட்டியாக தொடர்ந்து பிரகாசிக்க எங்களுடைய ஒத்துழைப்பையும் அவருடைய அர்ப்பணிப்பான சேவையை வேண்டி கரவட்டி பிரதேச செயலகம், கரவட்டி பிரதேச செயலக கிராமவர்த்தி பிரிவு, கரவட்டி பிரதேச
சங்கங்கள் சார்பிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவருடைய இவ்வளவு கால சேவையையும் மனதார பாராட்டி இந்த சந்தர்ப்பத்தில் மிகுந்த எங்களுடைய உளப்பூர்வமான பாராட்டுகளை வழங்கி இருக்கின்றோம்.